hello, welcome back. So today you are watching Learn with Dhanya. Today I am with a new topic which is about UAE medical coding placement, and I'll make this video in Tamil. It is completely for candidates, those who want to watch this video in Tamil. Okay, so start பண்ணலாமா? இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கோடிங் ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் லைக் என்ன பண்ணலாம், லைக் எப்படி நீங்கள் வந்து யூஏஇயில் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். சரியா? So before entering into the video, if you're watching my channel for the first time, please do subscribe, and if you find it useful, please do share it with your friends also. And if you have any doubts about this topic, you can post it as a comment also. Okay, mostly என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ அதை நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பரோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து துபாயில் இருக்காங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டுமே இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து அங்கே சூஸ் அங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன கிராஜுவேஷன் லைனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நிறைய அகாடமிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, +2 இஸ் எனஃப், பேசிக் எஜுகேஷனே வந்து +2 இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ட்ரைனிங்க்கு ப்ளஸ் எக்ஸாமுக்கு எல்லாமே ஒரு ஆல் டுகெதர் நம்ம எடுத்தாலும் 1 lakh rupees கிட்ட ஸ்பெண்ட் ஆகுதுல்ல. ஆனால் அதை ஸ்பெண்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போகுது. வேலை கிடைக்காம போகும்போது என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் நம்மளே அந்த பொசிஷனில் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஃபீல்டை பற்றி பாசிட்டிவாக யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஐயோ இதை படிக்காதீங்க, இதுக்கு வேலை கிடைக்காது, இல்லை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிற யாரையுமே நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம், இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ அகாடமின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மணி ஜென்ரேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி இன்கம் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கால் பண்ணி நம்ம பேசணுன்னாலும் ஒரு 10% உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா, பாக்கி 90% வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். எப்படி ரிசர்ச் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாச்சும் கேளுங்க, இல்லைன்னா எப்படி சொல்கிறது, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் ஒரு கோர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி உள்ளே என்ரோல் ஆகணும். மற்றபடி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சொன்ன உடனே ஏதாவது பெஸ்ட் அகாடமி அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து டாப் லிஸ்ட்டில் தெரிகிற ஒரு அகாடமிக்கு கால் பண்ணி நான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டு போய் காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வேலை கிடைக்குதா? இல்லை. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரான ரிசர்ச் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, கிராஜுவேஷன் இஸ் மஸ்ட். புரியுதா? கிராஜுவேஷன் இல்லாமல் 2 year டிப்ளமா நான் பண்ணியிருக்கேன், 1 year டிப்ளமா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் கன்ஃபார்மாக. புரியுதுங்களா? அப்போ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட மஸ்ட்டாக இருக்கணும். பேப்பர் பேக் இருந்தால் பண்ணாதீங்க. கிராஜுவேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூ என்டர் இன் டு திஸ் ஃபீல்ட். புரியுதா? அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, கிராஜுவேஷன் இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம வந்து மெடிக்கல் கோடிங்கை வந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரெயினர் நம்மளை டீச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அகாடமி. ஓகேவா? ஒரு அகாடமிக்கு ஒரு சிலபஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்தந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ ஃபீஸ் கட்டிட்டோம் அதனால நான் கம்ப்ளீட்டாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? அவங்க டீச் பண்ணுறதையும் நீங்கள் எடுத்துக்கணும், செல்ஃபாக நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? திஸ் இஸ் நாட் தட் ஈஸி டு லேர்ன். இல்லைனா
நம்ம வந்து புதுசாக ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஓகே நான் அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ட்ரெயினர் சொல்கிறதையும் கேட்கணும், நீங்களும் செல்ஃபாக ஸ்டடி பண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நிறைய நாலேஜ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு சிபிசி சர்டிஃபைட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படி சிபிசி சர்டிஃபைட் ஆகிட்டு நீங்கள் வந்து யூஏஇயில் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போத்தி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தயவு செஞ்சு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் வந்து யூஏஇயில் லேண்ட் பண்ணுறது வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? சிபிசி முடித்த உடனேமே நான் வந்து யூஏஇக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜாப் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, பட் ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கே வந்து என்னடா இது லைஃப் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிரும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காதுன்னு நான் சொல்லலை, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோவா வராது. புரியுதுங்களா? ஸோ சிபிசி சர்டிஃபைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு உள்ளே மீன்ஸ் யூஏஇ போகிறது வந்து வில் பி எ பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து சிபிசி இல்லை, நான் வந்து ஒரு கிராஜுவேட் தான், என்னோட அப்பா இல்லை என்னோட பிரதர் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து யூஏஇயில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அங்கே போகலாம். ஓகேவா? அங்கே போயிட்டு அங்கேயும் ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அங்கேருந்து ஆன்லைன் இந்தியாவில் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து இருக்கிற லொக்கேஷன் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்போ ஷார்ஜாவில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சைட் பை சைட் ஷார்ஜாவில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், மெடிக்கல் சென்டர்ஸ், ஹெல்த் சென்டர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தோட லிஸ்ட்டுமே நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எடுத்த அதோட அட்ரஸ் எல்லா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ஜா லொக்கேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு 200 ஆல் டுகெதர் உங்களுக்கு ஒரு 200 பிளேசஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா 200 பிளேஸ்லையுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து மெயில் அனுப்பிட்டு இருந்தோம்னா யாரும் நம்ம ரெஸ்யூமை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஒரு 50 ரெஸ்யூம் வரும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரெஸ்யூமாவது ரீச் ஆகும். அதில் வந்து நீ இப்போ காலையில் 8 o'clock அனுப்பின ரெஸ்யூம் வந்து நைட்டு 8 o'clockல எங்கேயோ போயிருக்கும். அதை வந்து யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெஸ்யூம் அனுப்புகிற இதை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து யூஏஇ நம்பர் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். இந்தியன் நம்பர் வச்சிங்கன்னா யாரும் நம்மளுக்கு கால் பண்ண மாட்டாங்க. அதனால யூஏஇ நம்பர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஏஇ நம்பரும் யூஏஇ லோக்கல் அட்ரஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஸ்யூமில். அதை வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ரெஸ்யூம் கொண்டு கொடுக்கணும். ஓகேவா? ரெஸ்யூம் கொடுத்துட்டு நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்யூம் எடுத்துன்னு போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வந்துடுறாங்க. செக்யூரிட்டி நம்ம இப்படி கிளம்பினோடனே அவர் சுருட்டி என்ன பண்ணுவாங்க, டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேலையை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிங்க்டின்ல போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவங்க கிட்ட மேக்ஸிமம் இப்போ நான் நாளைக்கு போக பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 2-3 பேர்கிட்டையாவது நீங்கள் சேட் பண்ணணும். ஓகே, சேட் பண்ணி சார் நான் இந்த மாதிரி ரெஸ்யூம் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் நாளைக்கு வந்து அவங்கள மீட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் நாளைக்கு போகிறீங்கல்ல, நாளைக்கு போகும்போது செக்யூரிட்டி உங்ககிட்ட உள்ளே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க.
அப்போ உங்களுக்கு ஜென்யூனாக நீங்கள் சொல்லலாம், இந்த பர்சன் நான் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன், இந்த பர்சனை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த பர்சன் கிட்ட பேசுனீங்களோ அந்த பர்சன் கிட்ட ரெஸ்யூம் கொடுத்து தயவு செய்து உங்கள் சிச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். புரியுதா? யூஏயை பொறுத்த வரையும் நம்ம இங்கே இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ரெஸ்யூம் அனுப்பி நம்மளை ஹெச்ஆர் கால் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிற அந்த ப்ராசஸே கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் டு அர்த்தாக கெஞ்சணும் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அங்கே சஸ்டெயினபிலிட்டி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்சனை போய் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி விசிட் விசாவில் இருக்கேன், எனக்கு வந்து ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ன ஒரு பேக்கேஜாக இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி சொல்லிவிட்டு யூ ஹாவ் டு டாக் டு தட் பர்சன். அவங்கக்கிட்ட ரெஸ்யூம் கொடுத்து அவங்க த்ரூ அந்த ரெஸ்யூம் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா யூஏயை பொறுத்த வரையும் ரெக்கமெண்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட், இப்போ நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க, முடிஞ்சால் அவங்க காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. சிலர் கொடுப்பாங்க, சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ 1 வீக்குக்குள்ளே இந்த எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டீங்கல்ல, நெக்ஸ்ட் வீக் எப்படி போனாலும் நீங்கள் ஒரு 3 மந்த் விசிட் விசாக்கு போவீங்க இல்லையா? அடுத்தடுத்த வீக் மீண்டும் யூ ஹாவ் டு கோ. ஓகே, மீண்டும் போயிட்டு அந்த பர்சனை மீட் பண்ணணும். மீட் பண்ணி சார் ஏதாச்சும் பண்ண முடியுமா அந்த மாதிரி சொல்லி பேசுனீங்கன்னா இந்த 200 பிளேஸில் கொடுக்குற இடத்துல உங்களை ஒரு 5 பிளேஸில் கூப்பிடாம இருப்பாங்களா? கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த ஒரு 5 கம்பெனிஸில் நீங்கள் வந்து சேலரி வைஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணும்போது இன்னொன்று, இங்கே இருக்கிற பர்சன் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக, எடுத்தோடனே எனக்கு 2 lakhs வேணும், எடுத்தோடனே எனக்கு 3 lakhs, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேண்டாம். யுஏஇயை பொறுத்த வரையும் நம்மளுக்கு யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சேலரி வைஸ் நம்ம வந்து க்ரோ ஆக முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு மினிமல் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 6 monthsக்கு அவங்க கொடுக்குற பேமெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 6 monthsக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்க. 6 or 1 year ஒர்க் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது இல்லையா? இனி நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் நீங்கள் கேட்குற சேலரிக்கு உங்களை எடுத்துப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும். எடுத்த உடனேயுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட எங்கேயுமே அப்ரோச் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. அப்போ உங்களை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்கும் லைக் நம்மளோட கெரியரோட க்ரோத். ஓகேங்களா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், லைக் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் லைக் இட்ஸ் அப் டு யூ. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளை வந்து கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. லைக் பல ஒப்பீனியன்ஸ், லைக் என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறோன்னா எக்கச்சக்க அட்வைஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்க வேண்டி வரும். நம்மளுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. பட் எதை ரைட்டாக சூஸ் பண்ணணும், இப்போ அட்வைஸ் பண்ணுறது, அட்வைஸ் கேட்குறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா? அதில் எது உங்களுக்கு நல்லா இருக்குது, இது வந்து எனக்கு ஆப்டாக இருக்கும், இதை எனக்கு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா க்ரோ ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ யுஏயை பொறுத்த வரையும் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு, எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் வில்லிங், எனக்கு வந்து நான் 100% எஃபர்ட் போட்டு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு நான் வில்லிங் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். நல்ல லெவலில் நீங்கள் க்ரோ ஆகலாம். புரியுதுங்களா? பட் நம்ம வந்து நான் ரொம்ப லேசி, என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வீட்லேயே உட்காந்து ரெஸ்யூம் அனுப்பணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. நீங்கள் வீட்டிலே இருங்க. ஓகேவா? இங்கேயாலே உட்காந்துட்டு கிடைக்கிற வேலையை பாருங்கள். பட் அங்கே நீங்கள் ஒரு 6 months to 1 year வந்து கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே வந்து வேறு லெவலில் போயிடும். நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டதுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்து கடவுளாக கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட், என்ன சொல்கிறது, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப், திங்க் பாசிட்டிவ். அவ்வளோதான். நம்மளால பண்ண முடிஞ்ச விஷயங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும்.
பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கலன்னா மட்டும்தான் எந்த ஒரு ஃபீல்டை பற்றியும் நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு கம்பெனின்றது வந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குது இல்லையா, வேலை கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஃபால்ட்டோ இல்லை அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸோ எதனாலேயோ நம்மளுக்கு வந்து வேலை போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்கு. இம்மீடியட்டாக நம்ம வெளியில், ஈவன் நானாக இருந்தாலும் அது பண்ணுவேன். ஓகே, இம்மீடியட்டாக வெளியில் வந்து நம்ம அவங்கள பற்றி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட நம்ம வந்து யோசிக்கலாம், லைக் என்ன ஆச்சு அங்கே, என்ன ஒரு எதனால எனக்கு வேலை போச்சு, அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பெனியில் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தப்பாக இருந்தது மற்றவங்களுக்கு நல்லா இருக்கலாம் இல்லையா, நம்ம கொடுக்குற ஒரு நெகட்டிவிட்டினால இன்னொருத்தவங்க ஃபியூச்சர் வந்து அங்கே ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸோ நெவர் எவர் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அபவுட் எனி திங்க் பாசிட்டிவ், பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ UAE ஜாப் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 டஃப்பு. ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா it will be very very easy. So wish you all the best if you are trying for the job. ஜாப் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். I will be so happy to know about that. ஓகேவா? So that's all about this video. Subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க. Thank you.